you can say Bangalore slums. Like the lot of people staying in next to next. Look at this climate, my dear people. How beautiful it is. How fast these clouds are moving. I thought to write a truck book here, but now I won't write. But I push myself to write, but these guys will allow me to write. Literally, I am so blessed that I born in a village. இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? எப்படி தான் குழந்தைங்க விளாட்றாங்கன்னு பார்க்குறாங்கள சுற்றி எங்கே பார்த்தாலும் கச்சரா. This is my small childhood snacks. இங்கெல்லாம் ஒவ்வொரு வீடும் பக்கத்தில் எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது. நான்லாம் ஊரில் பிறந்து நல்ல பெரிய பெரிய கிரவுண்டு, நல்ல கிணறு, காடு, மலைன்னு சுற்றி வந்து நல்ல வழியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்தேன். பட் ஆனால் இங்கே பிறக்கிற குழந்தை கூட பிறந்த குழந்தை கூட இங்கே லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பிறக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி நான் உங்களை காமிச்சேன்னா நீங்கள் அப்புறம் தப்பாக நினச்சிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ கலீஜாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் தேங்க் காட் I born in a great place and in such a great village. My village. VPPI. சாப்பாடு உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரென்த்தே வருது. ஜஸ்ட் 20 minutes பிஃபோர் ஐ வாஸ் லைக் நாடா போய் தூங்கிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் லைக் இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி லைக் Mumbai slum area, like something one area is there no in Mumbai, the big largest slum in India, something that name place தெரியல, அது விட்டுருங்க. This is the Bangalore is not like the same thing, but you can say Bangalore slums, like the lot of people staying in next to next home. குப்பை அப்படியே வழியில் போட்டுடுறாங்க, அதில் நடந்து போகிறாங்க, அதிலே வராங்க. அப்புறம் ஒர்த்தா வண்டியில் கூட இந்த சைடு மிரர்னு இருக்கும்ல, அது எவன் வண்டியிலையும் இல்லை. எல்லாம் புள்ளிங்க தான். அப்படி சின்ன குழந்தை வரைக்கும் பெரியவங்கள வரைக்கும். another thing is everybody, maximum population is Tamilians. Same like I felt like this is Chennai. ஏன்னா அந்த சின்ன ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட், அதை சுற்றி நிறைய வீடுங்க, தமிழ் மக்கள். எனக்கு ஒரு சென்னை ஃபீலிங் தான் கொடுக்குது இப்போ நான் போகிற போஸ்டிங் அந்த இடத்துல. பட் தட்ஸ் வாட் மேக் மீ டு திங்க் லைக், நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போனால் வரவே மாட்டேன். மை மாம் நோஸ் வெரி வெல். போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே அங்கேருந்து காவங்கரில் குளிச்சுட்டு அப்புறம் போய் மாங்காய் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டோம். அப்படி தென் ஒரு 5 o'clock வீட்டுக்கு திரும்ப வருவேன். இங்கே நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போனீங்கனாலே அப்படியே சாக்கடை, குப்பை. அதை விட்டால் கிரவுண்டு க்ளீனாக இருக்குங்க. கிரவுண்டு கவர்மெண்ட் கிரவுண்ட் செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அதை விட்டு அப்படியே கிரவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பை தான். இவங்க வாழ்க்கை குப்பையிலே ஸ்டார்ட் ஆகி குப்பையிலே முடிஞ்சிடும் போல். திஸ் மஸ்ட் பி சேஞ்ச். பட் ஈவன் இந்த சேஞ்சை கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணால் கூட இவங்க திறந்த மாட்டாங்க போல். பிகாஸ் when I say this லைக் மெட்ரோ ஒர்க் கூட அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதான் சொன்னேன் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் இதெல்லாம் மெட்ரோ ஒர்க்கு இருக்கிறதுனால தான்டா
இன்டர்வலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சரியாயிடும் போல் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என்ன சொல்கிறான், டேய் நான் இங்கே தானே 15 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் பியூ காலேஜில் இங்கே தானே இருந்துச்சு பக்கத்தில், இந்த ஏரியா அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொன்னான். தென் ஐ ரியலைஸ் லைக் ஓகே இப்படி தான் இங்கே வாழ போகிறாங்கன்னு தெரில. ஈவன் தோ 15 வருஷமாக அப்படி இருக்குன்னா இப்போ நான் மாறிட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக அப்படி இருக்குன்னு தெரில. That's what make me to think how blessed I am born in a village. இனிமே எவனாச்சும் சொல்லுங்கடா சிட்டியில் பிறந்தா அது இதுன்னு வாயிலே விடுறேன். வில்லேஜில் பிறந்து எப்படி நிம்மதியாக வாழ்ந்து இப்போ சிட்டிக்கு மூவ் ஆகிருக்கேன். அதுவும் இப்போ நான் இருக்கிற இடத்துலாம் ஓகே, அந்த வேலை அந்த பக்கம்லாம் போயிடல நான். ஆஃப்டர் லாங் பேக் my roommate has given this cow chocolate from Saudi Arabia. When I was a kid, this was the chocolate I used to have a lot. If my dad or my uncles comes from foreign, this is really so good.